மாவட்டம் இழுப்பைவிளையில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையின் போது பயன்பாட்டில் இல்லாத 300 அடி உயரம் கொண்ட செல்போன் கோபுரம் அருகில் இருந்த வீட்டின் மீது சாய்ந்து விழுந்தது. இதனால் வீட்டில் இருந்த பெண்கள் அலறி அடித்தனர். சிமெண்ட் மேற்கூரையும் சுற்றுச்சுவரும் இடிந்து சேதமடைந்த நிலையில் வீட்டில் இருந்த 3 பேரும் அதிர்ஷ்டவசமாக காயங்களின்றி தப்பினர். செல்போன் கோபுரம் விழுந்தபோது மரம் ஒன்று சாய்ந்து மின்கம்பிகள் அறுந்ததால் அப்பகுதி இருள் சூழ்ந்து காணப்பட்டது. இது குறித்து அந்த பெண் கூறும்போது, இப்போ நானும் பிள்ளைகளை மட்டும்தான், வேறு யாரும் வீட்டில் இன்னும் யாருமே கிடையாது. மொத்தத்துக்கு ஹஸ்பண்ட் இல்லை. அப்போ நல்ல காற்று மழை கடகடான்னு சொல்லிக்கிட்டு என்னத்தையே விழுற மாதிரி இருந்துச்சு. என்னென்னிட்டு ஓடி ஒளிகிறதுக்கு முன்னாலே எல்லாம் விழுந்து வீடெல்லாம் நல்ல ஷேக்கிங், எல்லாம் நல்ல குலுங்கி, என்ன சொல்கிறதுக்குன்னே தெரியாமல் மொத்தத்துக்கு குலுங்கி நாங்கள் பயந்து நடுங்கி அப்படி போய் உட்காந்துருந்தோம். அதுக்கு பிறகு தான் இது முடிஞ்சு, இது சவுண்டெல்லாம் அமைஞ்ச பிறகு தான் நம்ம ஒரு சுயநினைவுக்கே இது என்ன நடந்திருக்குன்னு ஆனால் நல்லா குலுங்கிடுச்சு. மொத்தத்துக்கு குலுங்கி ஆடி நம்ம ஆடினது நல்லாவே தெரிஞ்சு அதுனே அரசுங்க தான் அதுக்கு தகுந்த நடவடிக்கை. ஏன்னா யாருமே இல்லாத ஒரு சிச்சுவேஷனு. 20 வருடங்களுக்கு மேலாக அந்த பகுதியில் உள்ள 300 அடி நீளம் கொண்ட செல்போன் டவர் எந்த ஒரு பராமரிப்பு பணியும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும், மேலும் இந்த தனியார் செல்போன் டவர் 2018ஆம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் இல்லை. எனவே உடனடியாக மாற்றித்தர ஊர் மக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டதாகவும் கூறினார். அது ஒரு பராமரிப்பு இல்லாமல் அப்படியே யூஸ் இல்லாமல் இருந்துச்சு. நிறைய கலெக்டர்லாம் மனு கொடுத்துருந்தாங்க. ஸ்கூல்ல இருந்து ஊர்ல இருந்து 2-3 வாட்டி மனு கொடுத்து இது வரைக்கும் ஒரு பராமரிப்பு இல்லை. யாரும் வந்து பார்த்ததும் கிடையாது. நேற்று பெஞ்ச மழையில் இருக்கும்போது காற்றுல நவுண்டு விழுந்துடுச்சு. வீடு டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. இதுக்கு அரசு இல்லைன்னா போக்குவரத்து, காவல்துறை ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஆனால் இதுவரையிலும் எந்த ஒரு அரசு அதிகாரியும் செயலற்றிருக்கும் இந்த 300 அடி செல்போன் டவரை வந்து பார்க்கவில்லை எனவும், அதனை இப்பகுதியிலிருந்து அகற்ற எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர் கூறினார். மேலும் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் பெரும் அசம்பாவிதம் நடைபெறும் முன் இந்த செல்போன் டவரை இப்பகுதியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்தும் அதை மாவட்ட ஆட்சியரும் அதிகாரிகளும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டதால் இன்று இந்த 300 அடி செல்போன் டவரால் பெரும் விபத்து ஏற்பட்டுள்ளது எனவும், அதிர்ஷ்டவசமாக தாங்கள் தப்பித்ததாகவும் தெரிவித்தனர். எனவே அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து செல்போன் டவர் வீட்டின் மீது விழுந்ததால் ஏற்பட்ட இழப்பீட்டை உடனடியாக சரி செய்யவும் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.